முன்னாள் ஐயா கதிரேசன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கதிரேசன் சார் ஐயா அவர்களுக்கு குரு கவிதா சார்பாக இந்த பொன்னாடை பூவாடையை கொடுத்திருக்கிறோம். ஆளுகள்லாம் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கு. காமெடி பேசுனா கை தட்டி சிரிங்க, முதல்ல எந்திரிச்சு போயிடாங்க. Thank you.
அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சிந்த தாய்மார்களே, நாடக கலா விஷய பொருட்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார இசைகளை காலையில் கருத்து மாலையில் வீடு திரும்பும் விவசாய இருக்கக்கூடிய மக்களை இன்று இந்தியாவை வருகிற வரக்கூடிய இளைஞர்களை தலைவர்களே, கடந்த கண்ணிய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் தமிழர்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த பிரமாத்த நன்றி நன்றி கலந்து எப்படியே இந்த சத்தத்தோட அந்த சத்தம் ரொம்ப கலப்புது. நோனி அக்கிறது இல்ல, அமுக்குதுன்னு சொல்றேன். நோனி அக்கிறது அப்புறம் இருக்குது. ஆமா, அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை செய்தியை தோன்றுகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமா, நாடகம் பார்த்தா உங்களுக்கு சிரமமா இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு உள்ள காலங்கள்ல ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு மனிதன் உட்கார முடியாது. ஏன்னா குறுக்கு எடுத்துறான், சத்து இல்ல, பூரா திங்க தெரியாம தின்னுபிட்டு சத்து கட்டு போய் குறுக்கு வடிச்சு போய் தர்றான். ஆமாண்ணே, அப்படி இருக்குண்ணே, இன்னும் கிடைக்காது. ஆமா, அவங்க சரி இருக்கட்டும். அதனால நாடகம் பார்க்க சிரமமா இருக்கத்தான் செய்யும். வைராக்கியத்துல மொத்தம் 2 வைராக்கியம் இருக்கு. ஒண்ணு பிரசவ வைராக்கியம், இன்னொன்னு சுடுகாட்டு வைராக்கியம். பிரசவ வைராக்கியம் போல அந்த பெண்களுக்கு தெரியும். ஒரு கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணோம்னா குழந்தை பிறக்கிற சமயத்துல அந்த பெண்ணு வழியில குழந்தைய பெற்றதுக்கு முன்னாடி வலி தாங்க முடியாம அப்படியே வேதனைப்படுவா பாருங்க. எடுபட்ட பையன், இதுக்கு காரணமே அந்த எடுபட்ட பையன் தான் புருஷனை நினைப்பா. இப்ப மட்டும் அந்த கையில சிக்குனேன், அவனுக்கு விளக்கமா பிஞ்சு அப்படின்னு நினைப்பா. ஆனா வெளியில சொல்ல மாட்டான். அப்ப அவ ஒரு குழந்தைய பெற்றவன, அந்த குழந்தை அந்த பூமியில அவள் பூ பந்து மாதிரி வந்து விழுந்தவன, அடையாப்பா அந்த புருஷனை கொண்டாட்டி ஊம்ப பாச பேசிக்கிறாங்க பாரு. இவங்கள ஒரு இயக்கத்தோட பார்க்க, இவங்கள ஒரு இயக்கத்தோட பார்க்க. இந்த பிரசவ வைராக்கி இந்த குழந்தை பிறந்ததோட முடிஞ்சிடும். சுடுகாட்டு வைராக்கியம் கேள்விப்பட்டிருப்பிய, எப்படி எவனாவது ஒருத்தர் செத்து போயிருக்காங்க, செத்து போனோன்னு வந்துட்டு நம்ம சுடுகாட்டு 2 பேர் பேசுவேன். என்னடா நம்மள வாழ்க்கை, நேற்று இருந்து அன்னைக்கு சேர்த்துருக்கேன், என்னத்தை கொண்டு போறோம், ஒரு மாசம் மிச்சம்லடா, இருக்கிற வரைக்கும் 4 மனுஷனுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு நிம்மதியா போகணும்டா அப்படின்னு பேசி முடிப்பா பாரு. முடிச்ச செகண்ட் அடுத்த வாரத்தை சொல்ல பாத்துக்க, சரி இந்த வயக்காட்டு என்ன வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா கேட்டு சொல்ல அப்படின். இது சுடுகாட்டு வைராக்கியம். அதனால நாடகம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடியது ஆசிரியர்கள். ஆமா, அது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு வாத்தியாரும் ஒரு ஆசிரியரும் இணைந்து இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்துறாங்க பாருங்க. அந்த குடும்பத்தார்களுக்கு முதல் நன்றி. ஏன்னா படிக்க வைக்கிற பேர்ல இன்னைக்கு பூரா சித்திரப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம பிள்ளைகளை பூரா. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கேன், ஒரு எல்கேஜி என்னமா படிக்கிறேன், ஒரு 3-3.5 வயசு 4 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த பையனுக்கு என்ன பண்றீங்க, அந்த குடும்பத்தை மொத்தம் 4 பேர், ஒரு புருஷன், ஒரு கொண்டாட்டி, ஒரு கிளடி, இந்த பச்சை பையன். ஒரு கொண்டாட்டி 7 கொண்டாட்டி இருக்காங்க. ஆமா, 4 பேர் மொத்தம். காலையில அதான் 5 மணிக்கு வச்சிருந்தாங்க. இந்த பச்சை பையன் அசதியா விளந்துட்டு வாயை குழந்தைக்கு தூங்கிட்டு கிடக்காங்க. ஒரு கிளடி ஒரு சொம்பு நிறைய தண்ணி கொண்டுட்டு வந்து அவன் முகத்துல சண்டை ஆயிடுச்சு. எந்திரி முதல் பள்ளிக்கூடத்துக்கு நேராச்சு, இந்த மாதிரி வாயை பிறந்துட்டு தூங்குறேன் எந்திரி அப்படி எந்திரிக்க வச்சு அந்த அம்மா 2 இட்லியை சுட்டுக்கிட்டு வந்து வாய்க்கு விட்டு திணிச்சு தின்னு இங்க திங்கலைன்னா அப்புறம் அங்கே போய் பசிக்கிருந்தேன், யாரு விட்டுவா அப்படின்னு அந்த அம்மா இட்லியை இருந்த திணிச்சு அவங்க அப்ப ஷூ சாக்ஸ்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மாட்டி அங்க இருந்து பார்த்து ஒரு மஞ்சள் கலர்ல இப்ப தமிழ்நாட்டுல பூரா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பஸ். மஞ்சள் கலர் அது நம்மளுக்கு பஸ் நினைக்கிறேன். இந்த பச்சை பையனுக்கு பூரா எமதருமே வாகனம் வர்ற மாதிரியும் எங்களுக்கு கற்பனை இருக்கு. அங்க இருந்து ஒரு மஞ்சள் கலர் பஸ் வருது. இவன் எல்கேஜி படிக்கிற பையனுக்கு ஒரு மூட்டை நிறைய புத்தகத்தை மாட்டி இங்க இருந்து ராணுவத்துக்கு அனுபவம் பாருங்க, போர் வீரனை அது மாதிரி உள்ள கொண்டு கிடாச்சு வெளியில இருந்துட்டு ஆத்தாக்காரங்க அப்பத்தாக்காரி சொல்லுவாரு, அப்பத்தாக்கு டாட்டா சொல்லு, அப்பத்தாக்கு டாட்டா சொல்லு அப்படின்னு அவன் மனசுல நினைப்பேன். அம்மாவுக்கு வெளியில இருந்து சொல்லுவா, அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அப்படின்னு சொல்லுவா, அவனும் டாட்டா சொல்லுவேன். நீங்க இவரை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மளுக்கு நம்ம பிள்ளை சந்தோஷமா மகிழ்ச்சியா டாட்டா சொல்லணும்னு நினைக்கிறீங்க. சத்தியமா டாட்டா சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அவன் சந்தோஷமா உங்களுக்கு டாட்டா சொல்லல. வெளியில இருந்து இந்த கிளவி என்ன சொல்றா, அப்பத்தாவுக்கு டாட்டா சொல்லுன்னு சொல்றா, வெளியில அம்மாவுக்கு டாட்டா சொல்றா. அவன் மனசுல என்ன நினைக்கிறேன், அம்மா டாட்டா சொல்ல சொல்றா, அவன் என்ன நினைக்கிறேன், பொடி பூசு புண்டை எனக்கு அம்மாவே எப்படி சத்தியம் பூச புண்டை பொடி அப்படின். வெளியில இருந்து அப்பத்தா டாட்டா சொல்லுன்னு சொல்றா, அவன் என்ன நினைச்சுட்டாங்க, பொடி கிளத்து புண்டை எனக்கு அப்பத்தா சொல்ற. அம்மா அம்மா வரல, அப்பா அப்பனா இல்ல, மிஸ் மிஸ்ஸா இல்ல, நாடு நாடா இல்ல அப்படின்னு நினைச்சு படிக்க போறேன். எல்கேஜி படிக்கிற பையனுக்கு மட்டும் ஏன் மூட்டை நிறைய புத்தகத்தை சுமந்துட்டு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லுங்க. நல்லா படிக்கிட்டு மாப்ள. ஆமாமா, மயிரை கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. இவன் எப்படி இந்த தமிழ்நாட்டுல படிச்சு பட்டப்படிப்பு படிச்சு இந்த அரசாங்கம் எங்களுக்கு வேலை கொடுக்க போறது இல்ல. சரி, அதனால தாய் தப்பேன் சின்ன பிள்ளையிலேயே நீ எப்படியாவது மூட்டை தொட்டியாவது பொழைச்சுக்கிட்டா நான் மொத்த மயனே அப்படின்னு இவருக்கு மூட்டை நிறைய புத்தகத்தை சுமந்து கூட்டிட்டு போறாங்க. ட்ரைனிங் கொடுக்குறாங்க.
அதனால நான் வளர்ந்த ஐயாக்களா படிக்க வைக்கிறது படிக்க வைக்கிறீங்க, அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வைங்க, தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு நம்ம பெருமைக்கு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு பிள்ளைகளை எப்படி 5 லட்சம் 10 லட்சம் செலவழிச்சு படிச்சீங்கனாலும் படிக்க வச்சீங்கனாலும் உங்க காசு பணம்தே விரையமா போகும். அரசு பள்ளிக்கூடத்திலேயே நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. அரசு பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வைங்க, உங்க பிள்ளைங்க நல்லா படிக்க. ஏன்னா விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடியாகாது. நீங்க எல்லாம் அறிவு சார்ந்த மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க, அதனால உங்கள்கிட்ட சொல்றேன், இன்னைக்கு விளம்பரம் தான் வாழ்க்கையே. விளம்பரம் இல்லாத பொருள் இன்னைக்கு 10 பைசா கூட செல்லுபடியாகாது. சேலைக்கெல்லாம் விளம்பரம் கொடுப்பாங்க. தீபாவளி பொங்கல் சமயத்துல ஒரு சேலை வாங்கினா 4 சேலை பிரிங்க. அதுல இந்த பொம்பளைங்க புருஷனை போட்டு சித்திரம் எடுத்தி புருஷன் இதை பிடிச்ச அத்து அரணாக்குடி பிடிச்ச அத்து எங்க எனக்கு சேலை வாங்கி தங்க, சேலை வாங்கி தங்க, 4 சேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது. புருஷக்காரன் சொல்றது ஓடி பூசி முண்டை பூரா வீட்ட சேலையா கொடுத்துட்டு இருக்காங்க, சேலை வாங்கி தங்க மயில இருக்கணும் அப்படின்றது. இது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு குணாதிசயம். இங்க உள்ள பெண்கள்கிட்ட உள்ள எல்லாருக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கும். எப்படி அதான் அதான் மஞ்சள் கலர் அக்கா, மஞ்சள் கலர் போடவா பச்சை பூ போட்டுட்டு வரதாங்க தாத்தா. அதான் கடைசியில அதான் அந்த இயற்கை உனே தாத்தா தெரிஞ்சுக்கிட்டே என்னை பார்க்க கூடாது, எடுத்தவங்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறியாட்டா? ஏட்டா நீ அங்க ஒரு டீம் வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? நான் எதுக்குதான் வந்தேன், நீ நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுதா. இல்லைன்னா ஒரு விளக்கத்தை எடுத்து கூட அடிக்க, ஏன்டா வந்து ரோட்ல வேணும் அடிக்க என் கிரகத்துல நீ வாட்டுக்கு அங்கிட்ட ஒரு டீமை குடிக்கிற பேச்சு எடுக்கிறியாட்டா? இது பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கூட்டத்துல தன் கண்ணுக்குள்ள இருக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கேன். நீ வாட்டுக்கு ஒவ்வொரு தீவா படத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கவனிங்க. சேலைக்கு விளம்பரம் கொடுப்பாங்க, சேலைக்கு மட்டும் விளம்பரம் கொடுக்குறாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நகைக்கு விளம்பரம் கொடுப்பாங்க. ஆடி 18ஆம் பிறகுக்கு நகை வாங்க, உங்க குடும்பத்தை நல்லா இருக்கு. அச்சய தேதிக்கு நகை வாங்க, 1 கிராம் நகை வாங்க, உங்க குடும்பத்துல ஒவ்வொரு நகை பெரும்பேன். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அச்சய தேதிக்கு 1 கிராம் நகை வாங்கினா உங்க குடும்பம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கு, நகை எப்படி பெருகும். நகை பெருகுன்றாங்க. நகை கடைக்காரங்க நல்லா இருப்பாரு, நம்ம தான் பிச்சை எடுக்க. எப்படி சொல்றீங்க? ஏன்னா ஆடி 18ஆம் பிறகுக்கு இந்த அச்சய தேதியில நகை விளம்பரம் பண்ணுவேன், டிவில வந்து விளம்பரம் பண்ணுவேன். வெள்ளன காலையில ஒருத்தர் வந்து டிவில விளம்பரத்தை சொல்றேன், அச்சய தேதிக்கு நகை வாங்க, செய்முடி இல்லை, சேதாரம் இல்லை, செஞ்ச விலைக்கு தர்றேன் நகை. அதே டிவில மத்தியானம் 1 மணிக்கு ஒருத்தர் வந்து சொல்லுவேன், எப்படி நகை வாங்கிட்டீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, எங்கள்கிட்ட கொண்டாந்து அடவு வைக்க, 1 கிராமுக்கு 6000 7000 தர்றான் அப்படின்னு. அதே டிவில ராத்திரி 8 மணிக்கு நம்ம தூங்க போற சமயத்துல டிவில விளம்பரத்துல சொல்லுவேன், எப்படி அடகு வச்ச நகையை திருப்ப முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கா, மொத்தமா கொண்டாந்து எங்கள்கிட்ட விட்டு இந்த ரோட்ல திருக்கி அப்படின்பேன். விளம்பரம் இல்லாத முழு செல்லுபடியாக விளம்பரத்தினால அந்த மூழ்கி போய் கிடக்குற இந்த மாநில பிறவைகள்லாம். இதே உண்மையான விஷயம். அப்பெல்லாம் இந்த பெரிய மனுஷன்னா பல்லுலாம் வளர்ப்பாங்க, கம்மா குளத்துல போய் பிடிக்க போகும்போது இந்த ஒவ்வொரு பொண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த கம்மா உரத்துல கிடக்க பாருங்க, இதை இப்படி 2 தீட்டு இப்படி தீட்டுவாங்க. புளிய பூச்சி, வேப்ப பூச்சி, ஆமரை பூச்சி, கை கொட்டை, எருநாட்டி இதெல்லாம் சுட்டு பல்லு விளக்கிற காலம் ஒரு காலம். அப்ப அந்த பல்லு பூரா அவ்வளவு ஆரோக்கியமா தடமா இருந்துச்சு. இப்பெல்லாம் டிவியில வந்து விளம்பரம் பண்றேன். ஏன் உங்கள் பேச்சில் உப்பு இல்லையா, உங்கள் பேச்சில் கறி இல்லையா, உங்கள் பேச்சில் லிம்பு இல்லையா, ஏன் உங்கள் பேச்சு தட்டையாக இருக்கிறது, எங்கள் பேச்சு பண்ணாது, உங்கள் வாய்க்கு 32 டிகிரி சென்று உள்ளே இருக்கிற குடலாம் வெளியே அடிக்கூடாது. பூரா குறுக்கின்றேன், குல சொல்கின்றேன், வெட்டுன்றேன், பிராமணன் தூத்துன்றேன். இதை பூரா வாங்கி நம்ம ஆளுங்க பூரா விலைக்கு விட்டு முறைமுறையா துப்பி 32 வயசுல பல்லு கூட கொட்டி பெருந்து செட்டுக்குள்ள கட்டி வச்சுட்டு ஆகிறேன். என் கிரகமே. அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் எனக்கு உண்டு. நாடகத்தை தூங்குகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம். பப்புனாக நடிக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த தன்ராஜ் அவர் காரைக்குடி புதுக்கோட்டை இல்ல, காரைக்குடி இல்ல, என் ஊர் கொல்லங்குடியை சேர்ந்த தன்ராஜ் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாகவும் குரு கவிதா சார்பாகவும் இந்த மலர்மலை மாணிக்க மலர் சொல்லுகிறோம். இதுல போடியா எதுல காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த ஓட்டுக்கு பின்னுக்கு வண்டி நிக்குது, அந்த 2 வீலர் காரங்க யாரோ அதை தயவு செய்து எடுத்துட்டு சொல்லுங்க ஓரத்துல. மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 2 வீலர் காரங்க யார் நிப்பாட்டினாலும் அந்த வண்டிக்காரங்க எடுத்து ஒரு ஓரத்துல போடுங்க. குரு
கவி சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. கிராமத்தின் சார்பாக கிராம மக்களுக்கு நன்றி வணக்கம். எங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்து மாலை அணிந்து கூறப்பட்டு அன்பு கிராமத்தாளர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை அத்தனை விலங்குகளுக்கும் நன்றி கலந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ மணிகண்டன் அவர்கள் குரு கவிதா அவர்களுக்கு இந்த சாதனை இணைத்து மரியாதை செய்யப்படுகிறது. கையெழுத்துங்க கையெழுத்துங்க. சாதனை அளித்து மரியாதை செய்த அன்பு மாமா மணிகண்டன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார்கள் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. கல்யாணி அவர்களுக்கு மணிகண்டன் இந்த பொன்னாடை சூட்டுகிறார். ஹலோ 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 கேக்குதானே?
கட்டுறானே கைதானே கட்டுறாங்க அப்ப இங்க ஆர்மி பின்பாடு கொட்டதெல்லாம் படிச்சதுல இங்க ஆர்மி அருமை பாசமுக அன்பு மச்சான் மாந்தப்பை சேர்ந்த சென்று எண்ணகரத்திலும் பொன்னகரமாக கூடிய மரியாதைக்குரிய விருதுநகர் மாவட்டம் காரியவட்டி வட்டம் தொட்டியங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலகுருநாத சுவாமி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய மகா சிவராத்திரி உற்சவ விழாவை முன்னிட்டு எம் குருசாமி எம்ஏ பிஎட் ஆசிரியர் எஸ் கவிதா எம்ஏ பிஎட் ஆசிரியர் அவர்கள் நடத்த பிரார்த்தனை நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார முன்னோடி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விழக்கூடிய நடிகர்கள் கொண்டு முக்குளம் காவல்துறை திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் தலைமையிலும் ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. மாமணிகள் சென்றடலாம் வெற்றி முரசு கொட்டி தனக்குர்பானை நாட்டிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அப்பாமாகிய மதுரை சென்று எம் செல்வ மணிஷ் அவர்கள் இன்றும் வேலன் வேடம் விருத்தராக ஒருத்தராக நடிகை காப்பிடுகிறார். அதற்கத்தபடியாக குயில் குலசவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துரு நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பையாளரை காத்து முடிக்கும் மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு சகோதரி மதுரை சென்று எம்எஸ்ஆர் மனோரஞ்சனி அவர்கள் இன்றும் வள்ளியாக நடிகை காப்பிடுகிறார்கள். அதற்கத்தபடியாக அடுத்து சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ உங்கள் எண்ணம் இயக்கத்தக்க தரக்கூடிய அருமை பாசமுக்கு அன்பு மாப்பிளையாகிய கருங்குளத்தை சேர்ந்த பி ஜெய மாதவன் அவர்கள் இன்னும் கனகப்பிரிய நாரதராக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பணிகள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமுக்கு அன்பு மச்சானாகிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய மாந்தப்பை சேர்ந்த எஸ் பி செந்தில் முருகன் அவர்கள் இன்று ஆறுமணி மேம்பாட்டை செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு ஞானஸ்தான். என்ன விஷயம்னா அவர் பேர் என்ன? செந்தில் முருகன். தாளம் போடுறவர் பேரு வெற்றி முருகன். என் பேரு உன் பேரு வந்து சரவணன். சேராம ஒருத்தர் உட்காந்துருக்கா பாரு விளங்க. பழனியில முருகன் இருக்காரா? உனக்கு எந்த விதத்துல காட்சி அளித்தாரு? ராஜவேடமா இல்ல கோமலாண்டியவா? கோமலத்துக்கு முன்னாடி குட்டிய பாத்திருக்கியா? தங்கத்தை பூரா நோண்டிட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? நீங்க 3 பேருக்கும் ஜனவனங்கிற பேர் வச்சதுனால அங்க குண்டியில உள்ள தங்கத்தையே நோண்டிட்டாங்க சாமி. அதன் தங்க குண்டியவே இல்லையாக இங்கு சிறந்த முறையில் ஆறுமணி சேர்த்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு மச்சான் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சேர்ப்பு உறுப்பினருமாகிய மாந்தப்பை சேர்ந்த ஆறுமணி சக்கரவர்த்தி எஸ் பி செந்தில் முருகன் மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அதற்கத்தபடியாக கோடிக்கு குமரன் விருதுநகர் ஒத்துவா விருதுங்க சக்கரவர்த்தி என்று பல பட்டங்கள் பெற்ற அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையாகிய ஏனாதை சேர்ந்த எல்லா ஜெயராஜ் அவர்கள் இருந்தும் விருதுகளும் தொப்பி என்ற
மனிதன் மானத்தை மறைக்க உடை அணிவோம். ஆனா அந்த மிருதங்க கட்டைக்கு பட்டு குஞ்சமெல்லாம் கட்டி அவளை அழகா சோடிச்சு வச்சிருக்காரு. ஆமா, ஏன்னா தொழில நேசிக்கிற ஒரே ஆள்னால அவன் வச்சிருக்கிற சாமான ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிற முடியும். உண்மைதாப்பா. எல்லாரும் இன்னைக்கு பேட்டை முட்டி முதற்கொண்டு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் பல்லே 6 மாசம் வளர மாட்டேன். ஒரு மனிதன் சுத்தமா இருக்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அவன் நெகத்தை பார்த்தாவே சரியா கண்டுபிடிச்சுக்கலாம். நெகம் அதிகமா வச்சிருந்தாலும் அவன் சரியான பாண்டுன்னு அர்த்தம். நெகத்தை சரியா வெட்டி வச்சிருந்தாலும் அவன் கொஞ்சம் சுத்தமா இருக்கான்னு அர்த்தம். ஆமா, எல்லாருமே ஒரு தெரு சுத்தமா, ஒரு வீடு சுத்தமா இருந்தா அந்த தெரு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். சூப்பர். அதற்கடுத்தபடியாக இங்கு பலவத்திய மன்னன் பலவத்திய மனுஷன் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் நானே என்று நனி உத்தரவத்தை முடிக்கும் அருமை பாசமிகு அன்பு மாப்பிளைமாகிய மீனாட்சிபுரத்தை சேர்ந்து சரவணகுமார் அவர்கள் இன்னும் ஆளுநர் சேர்ப்பார்.
ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல். ஆமா, ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல். அந்த தோல் என்னமோ ராதான்னு பேர் எழுதி வச்சிருக்கீங்க. வீட்டுல அடிக்கிறாங்க. தோல்ல எழுதி அந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க. என்ன நினைச்சுங்க சார் அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்லுவாங்க. நான் ஊர்ல பேர் வாங்குறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய மனைவி பேரை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேரை பார்த்தோன்னே ஒரு வெறி தோல் நிறைய தடவை மாத்திருப்பிய இல்ல, நீ அடிக்கிறது பார்த்தா நிறைய தடவை கிளீன்னு சொல்றேன். எப்படி ஆல்ரவுண்டுக்காரர் எப்படி மாத்திக்காரு பாருங்க. இசைக்கலைஞர்கள் என்னைக்குமே நல்ல ஒரு நல்ல ஆளுநா இருக்கீங்க. நீங்கன்னா சொந்தமுடி காரியத்தை புரியத்துல நீங்க நல்லா இருக்கீங்க. இத்தனை வருஷமா எங்க இருக்கீங்க? நல்லா வாசிக்கிறீங்க. சிறந்த முறையில் பலவாத்த திசைத்த அருமை பாசமிகு அன்பு மாப்பிளை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த சரவணகுமார் அவர்களுக்கு நன்றி. தாய் தந்தையாக புரிந்த முறையோடு நல்ல திசைத்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அண்ணன் மச்சான் ஆகிய இடைச்சூரினை சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள் இடம் தாளத்தை சேர்ப்பார். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்தபடியாக நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக கடார் கடார் என்று ஒளிபரி கொண்டிருக்க ஸ்தாபனம் ஒளிபரி அமைப்பு தேன்மொழி ரேடியோ தொட்டியகுளம் தேன்மொழி 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 இங்கு சிறந்த முறையில் ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய தேன்மொழி ஒளிபரிக்கு நிலையத்தர் அவர்களுக்கும் தொட்டியங்குளத்தை சேர்ந்த தேன்மொழி ஒளிபரிக்கு நிலையத்தர் அவர்களுக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய என் அருமை உடன்பிறந்த சகோதர அத்தனை உலகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிக்காக வணக்கம். ஒரு நாடக சிறப்பு அமைனாவே முதல்ல அந்த ஒளிபரிக்கு செம்மையா இருக்காங்க. இந்த ஒளிபரிக்கு தேர்வு செய்த அன்பு கிராமத்தார் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுவாங்க. இந்த மைக்குக்கும் மனைவிக்கும் ஒரு உபமையே இருக்கு. இந்த மைக்குக்கு நம்ம கட்டுன உண்டாக்கி மனைவின்னு சொல்றோம்ல, மனைவிக்கும் ஒரு உபமை இருக்குப்பா. இத நினைச்சா பேசலாம், இல்லைன்னா நினைச்சா பேசலாம். கொண்டாடிக்கிட்ட அப்படின்னு கிடையாது, பேச முடியாது. நம்ம நேசா ஒரு வார்த்தை பேசுவோம், அவ காது கிளிய வாயில நொற தள்ளுற வரைக்கும் 1.5 மணி நேரம் பேசுவோம். ஆமா, யூனிட் தெரிய போட்டா அப்புறம் நமக்கு சோறு கிடைக்காதுப்பா. சோறு பிச்சை தான் எடுக்கணும், ரொம்ப சிரமமா இருக்குப்பா. நீங்க அதையும் பார்த்துக்கிறீங்க. மனைவிக்கும் மைக்குக்கும் சொல்றீங்க, நான் மனைவிக்கும் செல்லுக்கும் சம்மந்தமா இருக்குறேன். எப்படி கொஞ்சம் பொறுத்து இருந்தா நல்ல மாடலா வாங்கிருக்கலாம்ல. ஆஹா, கேசட் அப்படியா மாடலாம். உனக்கு இன்னொன்னு நான் சொல்றேன், சொல்லு. இந்த மாதிரி ஆளுகளுக்கு நான் ஒரு கதை சொல்லுவேன். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு பாங்க. இங்க இருந்து பார்க்கும்போது அது பசுமையா தெரிற மாதிரி இருக்குமா? இது மயிரில் அப்படித்தான் தெரியுங்க. எல்லாருக்கும் உவமை இருக்குப்பா, நீ நினைக்கிற மாதிரில. இந்த மனிதனுக்கு பெரிய மாணிக்க கல்லாவே கையில கொடுத்தோம் வச்சுக்க, வைரக்கல்லும் மாணிக்க கல்லும் என்னத்தை வேணாலும் கையில விடு. இதை காட்டி ஒண்ணு இருக்காம அவன் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்குமா? மனிதன் மனம் மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதற்கடுத்தபடியாக இங்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு எம் குருசாமி எம்ஏ பிஎட் ஆசிரியர், எஸ் கவிதா எம்ஏ பிஎட் ஆசிரியர் மற்றும் கிராம பொதுமக்கள் தொட்டியகுளம் இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை உலகத்துக்கு நன்றி தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளராகிய மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு மச்சான் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வாங்கிய மாந்தத்தை சேர்ந்த எஸ்பி செந்தில் முருகன் அவர்கள். சங்க பொறுப்பு ஒரு பக்கம், ஆமா, என் தங்கச்சி புருஷன் வீட்டை கேட்காத திசையை மாட்டி விட்டுருவாங்க. இல்ல இல்ல, அது நம்ம இதே மாட்டி விட முடியாது. சங்கம் ஒரு பொறுப்பு பக்கம், அந்த தங்கச்சி இல்ல. நீ ஐஸ்வர்ய பார்த்தாவே ஏதோ சுனி வைக்க போறேன்னு அர்த்தம். தங்கச்சி புருஷன் பொறுப்புனாவே பெரிய ஆபத்து தான். ஆமா, அது தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொறுப்புல இருக்கிறவங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, என்னமோ சொல்லி மாற்றிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்து அருமை பாசமிகு அன்பு மச்சான் நாடக அமைப்பாளர் இங்கு ஆர்வத்தை திசைத்துக் கொண்டிருக்கும் மாந்தத்தை சென்று எஸ்பி செந்தில் முருகன் அவர்களிடம் நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார் என்பதை தெரிந்து கொண்டு அரசு அப்படியே சுந்தரி அந்த ஐயா என்ன காரணம்? இவங்க கிளடி இவங்க தந்து விட்டாங்களா? சின்ன பிள்ளையா கூட்டு விட்டாங்களா? நம்ம எதுவும் ஏமாத்த போறாங்களா அப்படின்னு டவுட்ல உட்காந்துக்க. இன்னைக்கு தான் ஆல் ரவுண்டுக்கு தான் இந்த மாதிரி டான்ஸ் போட்டுருக்கு. இல்ல, அருமையான பிள்ளையா
சுண்டுனா தெரியும் பாரு. ரத்தம் இல்லடா, மூத்திரம் இல்ல, ரத்தம் சலமும் இல்ல, அருமையான புள்ள. உள்ள அண்ணன் தேன்மொழி அண்ணன் ஒரு குண்டு கொடுப்பாங்க மாட்ட சொல்லி, அதுல ஓல்டர் இல்லப்பா, நலிவுக்கு வந்துருடா. பிள்ளைய உட்கார வச்சு முன்னாடி குண்டு கொடுப்ப தொங்க விட்டு அந்த பிள்ளைக்கு முதல் போட்டிக்கு 2வது போட்டிக்கு 3வது போட்டிக்கு கொடுத்து இந்த காருக்கு பட்டி டிங்கிறீங்களா பெயிண்ட் சுரண்டி தட்டாங்க பாரு. அது மாதிரி நெருங்கி அந்த பிள்ளை வெளியில வந்தவன தக தகன்னு சொல்லிக்கும் பாரு. மச்சாய் பிள்ளைய எதற்கு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டா நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளைக்கு இதை பார்த்துக்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டே சொல்லியா அருமையான பிள்ளை மதிமுறையா புரிய கோமதி செல்வி அவர்கள் இன்னும் டாக்டர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே ஜூம் பண்ணி போட்டு விட்டுறீங்க. ஏங்க அப்படிலாம் சொல்லாங்க, இது வந்து தொழில் தருமா யாருனாலும். சரி, இன்ன வரையும் சும்மா கிளம்பி அந்த பொம்பளை பிரச்சனை உங்களுக்கு கிளம்பிருச்சப்பா. சாகப்புற கிளம்புறதுக்கு முத கொண்டு பொம்பளை ஆசை இருக்க தெரிஞ்சு அண்டமா முனிவர்கள்லாம் இதுக்குள்ள தானே அடங்கிருக்க. ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. 60 வயசு கிழவனை கூட கூட்டிட்டு வா, மண்டையில கையடி பட்டு வெட்டி பட்டு சொக்கா கட்டு மனவரல வாக்குற இந்த ஜனம்புற சொல்லும். கேட்டு புதுமாப்பிள்ள மாதிரி கண்டா அப்படின்னு சொல்லும். இதே ஒரு பெண்ணு ஒரு 45-50 வயசு பிடிச்ச பொம்பளை கொண்டு வந்து சடமாட்டிலாம் பின்னி குஞ்சத்தை கட்டி மனவர் உட்கார வச்சு வாக்குற இதே தாய்மார்கள் சொல்லும். கிளடிச்சிருக்கு தாப்பா அப்படின்னு சொல்லும். ஆம்பளை 60 வயசா வேணும். பெண்களுக்கு 45-50 தாண்டிச்சாக்க வேணாம் கோட்டப்பட்டு ஊமை போட்டா போடா தண்ணி முட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன வரும். உங்களும் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லக்குடியை சேர்ந்த பி. கே. தண்டராஜ் அடிய பப்பு காமினாங்க. வரவழைத்து பெருமை சேர்ந்த அன்பு தொண்டியத்தை சேர்ந்த அன்பு கிராமத்தாளுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய ஆசிரியர் குடும்பத்தார் அத்தனை உலகளுக்கும் எங்களை எல்லாம் அலைகடலில் திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிர் மேலான அன்பு ரசிகர்கள் பொதுமக்கள் அத்தனை உலகளுக்கும் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த மாந்தோப்பை சேர்ந்த எஸ்.பி. செந்தில் முருகன் பச்சான் அவர்களுக்கும் நன்றி வணக்கம். குருசாமி ஆசிரியர் அவர்களுக்கு திம்மாவரத்தை சேர்ந்த கணேசன் அவர் ஒன்னா படிச்சவரான், அவருக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கிறார். அன்பு நண்பர் கணேசன் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி. எங்களை சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் ஒத்தக்கடை சேர்ந்த ட்ரிபிள் கே கண்ணன் யூடியூப் சேனல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஒரே விஷயம் மறந்த பாரு, நல்லா இடத்துக்கு தின்ன பாரு, சாப்பாடு எப்படி போட்டாங்க. நடிகருக்கு பூரா என்ன நடிகருக்கு பூரா ஹோட்டல்ல சோறு போட்டாங்க. எப்படி உள்ள கிடையாது, வீட்டுல அருமையான சாப்பாடு, டெண்டர் பந்தல் மாதிரி போட்டு டேபிள்லாம் போட்டு வகை வகையா கறி சாப்பிட முடியல. இந்த வளர்த்தான் கேட்கலாம். அன்பு குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். தமிழ்நாட்டில் உணவு பழக்க வழக்கமே மாறி போச்சு, ரொம்ப பேருக்கு தெரியல. இன்னைக்கு சாப்பாடு போட்டா ஒரு முட்டை பணியாரம், ஆட்டுக்கறி, சிக்கனு எல்லாம் வெங்காயம் தயிர் வெங்காயமா வச்சு அற்புதமான முறையில் சாப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூரா உணவு பழக்கம் மாறி போச்சு. இந்த ஆம்பளை பொம்பளை திங்க தெரியாம தந்துவிட்டு எதை திங்கணும் கணக்கெடுக்கு இல்லாம பூரா பீஸா பர்கர் முட்டை பப்ஸ் சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் இதை பூரா தின்னு இந்த ஆம்பளைக்கு பொம்பளைக்கு கண்ண தந்தை நீங்கிறது, குண்டி தந்து தெரிகிறது, தொந்தி தந்து தெரியுது. மத்தியானம் மாட்டாடி பசாண்ட ஒருத்த போற இங்க வர தொந்தி இங்க வருது. 2 சின்ன பிள்ளை தொப்பைக்கு உட்காந்தாங்க. என்னங்களா இதுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த பயிரை சொன்னாங்க. அண்ணே தமிழ்நாட்டுல பூரா மரத்தை வச்சுட்டு பூரா பிளாட் போட ஆரம்பிச்சாங்க. அரசாங்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டி விடுது 3 வருஷத்துல 93 இடிஞ்சு விழுந்துருது. அப்புறம் டெக்னிக்கலா கட்டிட்டு இருக்காங்க. நிழலுக்கு ஒண்ணும் இல்லைனே, அதனாலதான் இதுக்குள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க சொல்றது ஒரு பக்கம் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்க பூரா நீங்க கோடி சோழன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆள்லாம் கிடையாது.
இல்ல ஏக்கர் கணக்கான நிலம் வச்சிருக்காங்க நான் வசதியான ஆள் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த ஆளும் கிடையாது. இல்ல பீரோல் நிறைய தங்கத்தை நகையை பூட்டி கிலோ கணக்கில் வச்சிருக்கமே அந்த அம்மா எதுவும் கோடீஸ்வரியா? அந்த அம்மாவும் கிடையாது. இந்த உலகத்துல எந்த மனிதன் தன்னோட உடம்பை மிக ஆரோக்கியமா பேணி பாதுகாக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், செல்வந்தன், சீமான் கூட சொல்லலாம். உடம்புன்னு ஒண்ணு இல்ல, இந்த கூட்டுக்குள்ள உள்ள உயிர் முதல்ல பத்திரமா இருக்காரு. அதனால உடம்ப பத்திரமா பாத்துக்கிறீங்க. ஏன் இதை சொல்றேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு சுகர் இல்லாத ஆளுகளே கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் சுகர் வந்துருச்சு. பிறந்த குழந்தைக்கு முதல் கொண்டு சுகர் இருக்கு. அந்த காலத்துல ஒரு ஆம்பளை கிளவிலாம் சுருக்கு பை வச்சிருப்பாங்க, வெத்தலை பை. அந்த பையை திறந்து பாத்தீங்கன்னா வெத்தலை, சுருள் பாக்கு, சுருள் போயல, இந்த கொட்டை பாக்கு, சுண்ணாம்பு டப்பி இதுதான் கிடக்கும். இப்ப பூரா ஆம்பளை பொம்பளை பேக்கு வச்சிருக்கேன். சிப்ப திறந்து பார்த்தா பூரா சுகர் மாத்திரை, பிரஷர் மாத்திரை வச்சிருக்காங்க. நிலம் அப்படி, வேற ஒன்றும் இல்ல. அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை வெளியே தூங்குகிறோம். நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். சரியா தப்பா நான் சொல்லுறது, சரியா தப்பா தெரியலையப்பா, எனக்கு புரிகலையப்பா. சரியா தப்பா சொல்லுறது, சரியா தப்பா தெரியலையப்பா, எனக்கு புரிகலையப்பா. நம்ம ஊர்ல சாமியை நம்ம வாடி நேரடியா போய் கும்பிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய கோவில் ஆலயங்கள் எல்லாம் அப்படிலாம் போய் கும்பிட முடியாது. கோவில் கருவறைக்கு முன்னாடி 2 கம்பி இருக்கும். அந்த கம்பிக்கு பக்கத்துல இங்கிட்டு ஆணு இங்கிட்டு பெண்ணு இல்லைன்னா கலந்து கூட நிற்பாங்க. அங்கிருந்து ஐயர் உள்ள மந்திரம் சொல்லி மணி அடிச்சு ஓம் சுக்காமிரதம் நமச்சிவாயம் சசிவரம் சுவாஹா அப்படின்னு சொல்லி தீபா தட்டை எடுத்துக்கிட்டு அப்படி வெளியில வந்தாங்க. இப்படி பக்தர்கள் பூரா நின்று இப்படி கையெடுத்து கும்பிடுறதுக்கு தயாரா இருக்கும். யார் கையிலையாவது 10, 20 இருந்துச்சுன்னா அந்த விபூதி தட்டு கையில நிக்கும். 10, 20 இல்ல, யாரு கையில காசு இருக்குதோ அந்த கைக்கு தட்டு போயிடும். இதே அந்த விபூதி தட்டுல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டீங்கன்னா அவர் திருநீரை எடுத்து உங்க கையில கொடுப்பாரு, நீங்க நெத்தியில புசிக்கலாம். இதே அந்த தட்டுல விபூதி தட்டுல ஒரு 100 ரூபாயை போட்டீங்கன்னா அவர் ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து ஆட்ட காலில் உள்ள எலும்புச்சம்பளத்தை எடுத்து உங்க கையில கொடுப்பாரு. இதை பிழிந்து சாப்பிடும்போது உங்கள் குடும்பம் பேஷாக இருக்கு அப்படின்பாரு. இதே நீங்க ஒரு 500 தாள அந்த தட்டுல போட்டீங்கன்னா அந்த அம்பாள் இடத்துல கிடக்கிற மாலையை எடுத்து உங்க இடத்துல போடுவார்.
இதே நீங்க ஒரு 5000 ரூபாய் பணத்தை அந்த விபத்து தட்டுல போட்டீங்கன்னா சிலையை தூக்கி உங்க கையில கொடுத்துருவாரு. நீங்க எங்கேயாவது கருவத்தூரோ வேப்பமரத்தூரோ அதுல உட்கார வச்சு நீங்க வாட்டுக்கு சாமியை கும்பிடுங்க. கருவறை முத்துக்கருப்பன் பானுபுரி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அக்னிராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வி அக்னிராஜ். சீக்கிரம் வாப்பா. அக்னிராஜ் அவர்களை மேடைக்கு ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். முத்துக்கருப்பன் பானுபுரி அவர்களுக்கு குரு கவிதா சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகமே மறுத்து